ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ் பிஆரில் ரேங்க் புஷ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன பண்ணிட்டேன், பேராஷூட்லேருந்து இறங்கும் போது எனக்கு வந்துட்டு இது ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் பாதி வீடியோ வராமல் போயிருக்கோம். ஒன்றும் பண்ணல கைஸ். ஜஸ்ட்டு கீழே இறங்கி லூட் தான் அடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தா என்னடா இது ரெக்கார்டிங் பாஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தா ரெக்கார்டிங்லாம் ஆன்லேயே இல்லை. ஐயோ பேர்ஃபுல் கிடச்சிச்சே. அதை எடுத்துக்கலாம். பேர்ஃபுல் தானே. இங்கே பாருங்க, மாஸ்டரி ஃபுல்லாக வச்சுருக்கேன். அது பிகாஸ் ஆஃப் த பேர்ஃபுல் கவுட். எவ்ரிபடி என்னைய சாமியாக கும்பிடுங்க, என்னைய கும்பிடுங்க. வா யாரோட அது சைக்கோ நாய் ஐயோ அந்த நாய் எட்ஜில் உட்காந்துக்குது. நம்ம எப்படி போகலான்னு தெரியுமா? தேஷ் இஸ் நாட் மை ப்ராப்ளம்னு சொல்லிட்டு போயிடலாம். அரசியல் எல்லாம் சாதாரணமாப்பா. சப்ளை பாக்ஸ் இது ஒன்று எடுத்து பையன் விட்றாங்க. கேஷ் இஸ் நாட் மை ப்ராப்ளம். ஐயோ இவன் நம்மளை சாவடிக்காம விட மாட்டானே. சரி ஊக்காங்க போயிட்டான் ஸ்லோவாக இங்கே. டேய் நான் போனேண்ணா, எங்கள் ஊருக்கே போனாட்டேன். எவ்வளோ நிமிஷத்துக்கு 1 minute நக்கு சத்தப்பாரு உள்ள என்ன கண்ணி. அவன் கன்ஃபார்ம் இங்கே தான் வருவான். வந்து பேர்ஃபுல்ல முடிச்சுட்ருலாம். அவன் ரொம்ப எஜ்ஜில் இருக்கான் கைஸ். வச்சு ஸ்கோப் போட்டாலும் அவன் அடிச்சிருவான். அதனால் நல்லா இது அர்சனலில் இப்படி கேவலமாக கிடைக்குது. அப்கிரேட் 1500. ஐ இப்போது என்ன பண்ணலாம்? வெளியே போனாலும் அடிப்பானே. சரி 42 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே மேனேஜ் பண்ண பார்ப்போம். ஏதாவது பண்ணி ஓப்பன் பண்ணலாம். அதோ அர்சனல் கீ என்கிட்ட கிடச்சிச்சு கைஸ். ஐயோ பேகு இங்கே இருக்கு. என்னடா ஆச்சு? கொல்ல விட மாட்டேங்க பரதேசி நாய். அங்கேருந்து டார்கெட் வச்சான்ல, இங்கே அர்சனல் மேலேயே குதிக்கிறான்டா. இன்னைக்கு அவனை ரிவெஞ்ச் எடுக்கலன்னா என் பேர் கேமர் பாய் இல்லை, பிங்கி பாய்னு வச்சுக்கலாம், பூக்கி பாய்னு வச்சுக்கலாம் கைஸ். என் பேர் சாக்லேட் பாய், பூக்கி பாய். அவன் ஸ்டூப்பிடுன்னு சொல்லுங்க. நீ எல்லாரும் ரோஸ்ட் பண்ணி ஷார்ட்ஸ் கூட போடுங்க. இந்த ரிவெஞ்ச் மட்டும் எடுக்கலாண்ணா. அது சும்மா சொன்னேன் கைஸ். ஏன் கைஸ் நீங்கள் வேற அரசியல்லாம் சாதாரணமாப்பா. சும்மா சொன்னேன் கைஸ், சும்மா சொன்னேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த பரதேசி பாப்பான் நான் எதிரே பார்க்கல. நான் என்ன பண்ணுவேன்? சரி ஓசி ரிவார்ட்லாம் கிளைம் பண்ணுவேன் முதல்ல. 25 இன்னும் இது பண்ணால் இந்த எக்ஸமீட் இடத்துல நான் விடுங்க. இந்த நெக்ஸ்ட்டு இந்த ராயல் ஸ்கின் எப்போ வரப்போகுதுன்னு தெரில. இதோ இன்னும் 13 days இருக்குது. இது 41 days. இது 13 days போயிடும்னு நினைக்கிறேன். போயிட்டு பவர்ஃபுல்க்கு ஏதாவது ஒரு கன்று விடுங்கடா பரதேசிங்களா. கரீனா இருங்க, நம்ம இங்கேயே நிற்கிறோம். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு இந்த மாதிரி ஆட்டத்தை காமிச்சு விட்ருவோம். 2 பேரும் வராங்க பாருங்க. மே போ கைஸ் அவன் ஹேக்கரா? 2 ஸ்னைப்பர் வச்சுருந்தான் தானே அவன் கைஸ். அவன் 2 ஸ்னைப்பர் வச்சுருந்தான் கைஸ். சரி இப்போ எங்கே கிளாக் டவரா? இல்லை ஹேங்கர் போகணும். ஃப்ளைட் இது எமிரேட்ஸ், ஏர் கோஸ்டா, இண்டிகோ. நான் தான் ஏர் ஹோஸ்டஸ். நான் தான் பைலட். இப்போ வேகமாக போய்க்கலாம். ஹேங்கரில் இறங்க போது அப்படியே அந்த ரோடு மாதிரி இருக்குல்ல, அங்கே தான் ஜெட்டெல்லாம் லேண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஹேங்கர்னாலே ஒரு மிலிட்ரி பேஸ் தானே. ஜெட்டெல்லாம் நிற்கும் பாருங்க அங்கே ஓரமா. ஜெட்டு தூக்கிட்டானுங்களே. அது மாசம் அதுதான் அங்கே நிற்கிது பாருங்க கைஸ். 2 ஹேங்கர் இருக்கா. அப்படியே இறங்க போகிறோம். இது ஏன் வண்டி, பர்சனல் வண்டி. கைஸ் ஒரு சலசப்பாய் போச்சு கைஸ். நான் முன்னாடி
இன்னும் போயிட்டு இருந்தேன்ல, நடுவில் ஒருத்தன் வந்து டிமில்னு குதிச்சான். என்கிட்ட கையில் கன் இல்லை, ஒரு க்ளூவால் போட்டுவிட்டு பறந்துட்டேன். அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்குள்ள என் உயிர் போயிடும்னு நினைக்கிறேன். ஐயோ நெஞ்சு வழியே வருது எனக்கு. இது மேலே தான் ஓசி லூட்டு. கைஸ் ஏதாவது நான் ஒரு லூட்டு எல்லாம் அடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நான் அப்போ லூட் அடிச்சுட்டு இருக்கும்போது தான் அங்கே இந்த அதுதான் சொல்ல ரெட் எவனோ அடிக்கிறானு. ஓ கிட்ட போட்டா பயன்ட்டான்டா. பயமுறுத்துறதுக்கு இங்கே போட்டு விடுவோம். அப்படியே நம்ம இந்த சைடு போவோம். ஐயோ இங்கே மேக்டன் வேறு எடுத்தேனே. கைஸ் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. பின்னாடி போயிட்டு அப்படியே வந்து ஒரு ஜம்ப் எதுவும் எதுவும் வச்சுருக்கான். கையில் பெரிய கன் எதுவும் இல்லை, ஷார்ட் ரேஞ்ச் எதுவும் இல்லை. ஐயோ காய்ஸ் என்ன கைஸ் எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது. நான் அவ்வளோதான் முடிஞ்சேன். காய்ஸ் ஹெட் அடிச்சிட்டேன் கைஸ். நான் இந்த இதை கொடுக்கலாம். சரியா 9-4 இருக்கட்டும். ஒருத்தன் இங்கே சும்மா நின்றுருந்தானா ஒரு ஹெட்டு தூக்கி விட்டேன். நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம், தூக்கி விட்டேன் கைஸ். இங்கேருந்து அப்படியே ஒரு ஜம்ப்பு. இங்கே தானே சுட்டுக்கிட்டானுங்க, எங்கே ஒருத்தனையும் காணும். ஓ புரிஞ்சிச்சு அவ்வளோதான். பரதேசிங்க மேலே ஏறி இருக்கு. இதை பார்த்தா புரியலதோ. மேலே போகலாமா? வேணாம். அங்கே ஒரு பேக் இருக்குது, அதை போய் கிளைம் பண்ணிட்டு வந்துடுறான் கைஸ். எல்லா லூட்லேயும் போய் பொறுக்கிட்டு வந்துட்டேன். அங்கே போய் பார்த்தா எவனோ ஒருத்தன் இது டார்கெட் ஆசினது. தோ ஆனால் சைலண்டாக போய் டேம் தட்ஸ் கிரேசி ஹோமி. என்னை இப்போ பாட்டுன்னு தான் எல்லோரும் நினைப்பீங்க, பட் நோ, நான் ஒரு ஆல்ரவுண்டர்னு இப்போ பார்ப்பீங்க பாருங்கள். இந்த கேம் ரெக்கார்டிங் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இதோ ஐயோ இது இங்கே போட்டு இப்போ பாருங்கள். ஆல்பமா போன மேட்ச் என்ன ஆச்சுன்னு மட்டும் பாரு ப்ரோ. இன்னும் 2 மேட்ச் இதுதானே. இதுதான் நெக்ஸ்ட் இயர் மேப்பு. ஆமாம் இப்போ பாருங்க, இதில் தான் காய்ஸ் என்னை எல்லாரும் பார்க்குறவங்க எல்லோரும் நூபுன்னு தான் நினச்சிருப்பாங்க. இப்போ பாருங்கள் என் கேம் பிளேவை மட்டும். நான் நேற்று ரெக்கார்ட் பண்ண வீடியோ இது பாருங்கள். நீங்கள் பாருங்கள் இறங்குறானா. என்னடா டவுன்லோட் ஆகலையா ஸ்கின்னு? ஆயிடுச்சு. இப்போ குதிக்கிற எங்கே பாக்ஸிங் ஜிம்மா இல்லை பிளேஸ் ஏரியாவா? ஜிம்மு. சரி ஜிம்மில் இறங்குறேன். பாருங்கள் தலைவரை மட்டும் பாருங்கள், நான் என்ன கருமத்தெலாம் பண்ணுறேன்னு. இறங்கிட்டானா இப்போ இறங்கியாச்சு, உள்ளே போகிறேன். ஒருத்தனை இது வச்சு நாக் அவுட் பண்ணுவேன்னா எனக்கு மறந்துடுச்சு கைஸ் நேற்றுக்கு விளாண்டது. பேகு நெக்ஸ்ட் இதெல்லாம் எமௌண்ட்லாம் போட்டு காட்டு. நான் நெக்ஸ்ட்டு இன்சைட் போகிறேன். மறுபடியும் நான் இது பண்ணால் ஒருத்தனையும் காணோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா சும்மா இது வெறும் லூட் அடிக்கிறது தான் கைஸ். இந்த 18 ஸ்பீடில் இப்போ தான் வரும். இப்போ அங்கே குதிச்சு இன்னொருத்த அடிச்சிருவானா. நான் அங்கே உள்ளே போவேன் பாருங்கள். அவன் கரெக்டாக ஏஞ்சிருவான், இன்னொருத்த அடிச்சிருவாங்க. அவன் லூட்டை ஓசி லூட்டில் எடுத்துக்கிட்டு இங்கே கொஞ்ச நாள் ஓபி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் மெயின் அங்கே நாக் அவுட் பண்ணுவான் பாருங்கள். இன்சிசர் வச்சு அவ்வளோ தூரத்தில்
ஒருத்தனை போட்டாச்சா, அவனை கீழே எடுத்துருவேன். இப்போ இன்னொருத்தனையும் ட்ரை பண்ணுவான், ஆனால் இன்னொருத்தன் அடிச்சிருவான் இந்த சைடு. அவனை முடிக்கலான்னு பார்த்தா அவன் உள்ளே போயிடுவான். அதுக்குள்ளே நான் ஸ்கோப்பு வெளியேற்று திரும்பி போடுறதுக்குள்ளே ஓடிடுவான். ஸோ அதனால் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளேஸ் ஏரியா போவோம். ஏதோ இங்கே மேலே போய் அடிப்போம் பாருங்க. ஏதோ மறுபடியும் அவன் அடிச்சிடுவான் கீழ்க்கேன். இல்லை இது வந்துட்டு ஒரு கில்லு திருடுற ஸ்குவாட் கைஸ். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க வேகமாக போயிட்டு இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வரும் ஃபைட்டு. மெயின் இதே தான். இப்போ தான் வருவோம், ஒருத்தனை தூக்கி விடுவோம் பாருங்க இன்சைட் தான் ஹெட்டில். இது எங்கே இருக்கும் அது? நான் 1 கில் பண்ணியிருப்பேன் இது வரைக்கும். அந்த குரூட்டு பைப்பில் கில்லு திருற பைப்பில் போயிட்டானா இப்போ பாருங்க என் ஆட்டத்தை. கரெக்டாக நடுவில் இறங்கலாம் செட் போயிடும். அதோ நான் மேக்ஸின் எடுக்கிறதுக்கு போல நான் இப்போ க்ளூவால் போடுவேன் இந்த சைடு. அவனை தூக்கி விடுவேன், கன்ஃபார்மாக அவனை தூக்கி விட்ருவேன். ஏதோ டீம் வைப் அவுட்டு அடிச்சிடுவோன்னா எத்தனை லூட் பாக்ஸு பாருங்க நீங்களே. நெக்ஸ்ட் இங்கெல்லாம் லூட் அடிச்சுட்டு நான் இது உங்ககிட்ட காமிக்கணும்னு தான் சும்மா காமிச்சேன். இங்கே தான் அவன் கிட்ட போய் அடிப்பான் பாருங்களேன். அவன் உள்ளே இருப்பான். நான் அப்படியே ஜம்ப் ஆகி உள்ளே போவேன், முடிச்சிடுவான் அவனை. அப்படியே இருக்கு பையன் வெளியே வருவானா இவனது, அப்படியே முடிச்சிடுவேன் நான். அப்படியே நான் க்ளூவில் போட்டு அவனை அடிச்சிடுவாங்க. இப்போ பாருங்களேன். அப்படியே முடிச்சிடுவேன். ஐயோ என்னடா பட்டன் நம்பிக்கிட்டே இருக்கேன். 5 கில்லு இதுலேயே. சாரி கைஸ், அந்த ஸ்பீட் பண்ணி காட்டுறதுக்கு சாரி. உங்கள் வீட்டு புள்ளியை நினச்சி நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்குறவங்க எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். உங்களுக்கு புண்ணியமாக போட்டோம் நான். ஏன்னா நம்மளோட சேனல் ஃபார் யூ பேஜில் கூட வரல கைஸ், ரெக்கமெண்டட் பேஜில் கூட வரல. எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்குது. அதனால தான் நானும் இப்போ பெரிய ஒரு யூடியூபர் ஆகணும்னு தான் நினச்சிட்ருக்கேன். எல்லோரும் 0லேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் கைஸ். இது அவனை அப்படியே முடிப்பேன் ஹெட்டு வச்சு, அப்படியே முடிப்பேன் அவனை ஹெட்டு, அப்படியே முடிப்பேன். இப்போ நான் மேலே போயிட்டு கில்லை ரிட்ரீவ் பண்ண போவேன். அதோ முடிச்சிடுவேன். அப்படியே ஒரு ஜம்ப் வச்சு கரெக்டாக போவேன்னா அப்படியே ஹெட் வச்சுருவேன். இப்போ இங்கேருந்து கொஞ்சம் நேரம் ஜம்ப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் நான் சும்மா தான் சுற்றிட்டுருப்பேன். வெறும் இந்த 360 அதுக்கு மேலே இங்கே தான் ஒரு கீழ் அடிப்பேன். இங்கே தான் அதான் நான் கில் அடிப்பேனான்னு தெரியல, ஜஸ்ட்டு ஷூட் தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இல்லை ஆமாம் இவன்கிட்ட நாங்கள் செத்துறோம். ஆமாம் அவ்வளோதான் கைஸ், நாங்கள் செத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் பாய் கைஸ், சைனிங் ஆஃப், பை பாய்.